பிரைஸ் தி லார்ட். இந்த மாதத்தினுடைய அவேர்னஸ் செஷன், விழிப்புணர்வு சேஞ்சிங் ஆட்டிடியூட் செஷனில் பாவத்தை இயல்பாக்குதல், நார்மலைசிங் சின் என்கிற தலைப்பின் கீழே உங்களோடு கூட சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கண்களை மூடுவோம். எங்கள் அன்பாய் நேசிக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே, இந்த அருமையான நாளுக்காகவும் இந்த வேலைக்காகவும் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா காரியங்களும் உம்முடைய பிள்ளைகள் தெளிவுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறபடினாலே இது நீர் எங்களுக்கு ஆயத்தப்படுத்தி கொடுத்துருக்கிறீங்க. பிரயோஜனப்படுத்திக் கொள்ள உதவி செய்யும், எங்களோடு கூட பேசும், இடைபடும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே, ஆமேன். சில வசனத்தை வாசித்து அதற்கு பின்பாக இந்த காரியங்களை குறித்து நான் பேசுகிறேன். 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1-5 வரைக்குமான வசனங்கள். 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1-5. கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வருமென்று அறிவாயாக. எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராகவும் பணப்பிரியராகவும் வீம்புக்காரராகவும் அகந்தை உள்ளவர்களாகவும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு என்று சொல்லி ஒரு ஆலோசனை கொடுக்கப்பட்டிருக்கு. ரொம்ப பெரியதான லிஸ்ட், 19-20 காரியங்கள் அதிலே சொல்லப்பட்டு இருக்கிறது. அந்த கடைசியாக இருக்கிறத நான் ஆங்கிலத்தில் வாசித்துறேன். தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாகவும் இருப்பார்கள் அப்படி சொல்கிற வார்த்தை எப்படி இருக்குன்னா, ஹேவிங் எ ஃபார்ம் ஆஃப் காட்லினஸ் பட் டினையிங் த பவர் தேர் ஆஃப் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஹேவிங் எ ஃபார்ம் ஆஃப் காட்லினஸ், அதாவது தேவபக்தியின் வேஷம் அப்படின்னும் போது நமக்கு எப்படி தோணுகிறது எனக்கு தெரியல. ஆனால் ஹேவிங் எ ஃபார்ம் ஆஃப் காட்லினஸ்னால் ஒரு விதத்தில் வெளியில் பார்க்கும்போது இவர்கள் தேவ பக்தி உள்ளவர்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு தோற்றம் பார்த்திங்கன்னா காணப்படும். அந்த மாதிரி வித்தியாசமான தோற்றங்கள் எல்லாமே வெளியிலேருந்து பார்க்கும்போது தேவ பக்தி அப்படின்ட்டு தோன்றும். ஆனால் அப்படிப்பட்டதான அந்த வேஷத்தில் காணப்படுகிறது என்பதை பார்க்கலாம். அது எதை அவர்கள் மறுதளிக்கிறவர்களாய் காணப்படுவாங்க அப்படின்னா, உண்மையான தேவபக்தி என்ன அப்படின்றதை மறுதளிக்கிறவர்களாய் காணப்படுவாங்க. இது லாஸ்ட்டு டேஸில் இருக்கும் அப்படின்ட்டு இதை வாசிக்கும் பொழுதே உங்களுக்கு ஒன்று தோன்றலாம். கடந்த காலங்களில் இருந்து இப்படிப்பட்ட பாவங்கள் இருக்கிறதே என்று ஒருவேளை மனுஷன் விழுந்ததிலிருந்து மனுக்குலம் பெருகினதுலேருந்து இப்படிப்பட்டதான பாவங்கள், லிஸ்ட் பண்ண பாவங்கள் எல்லாம் உலகத்தில் காணப்படுதே, வரலாறு சொல்லுகிறது, புத்தகங்கள் அதெல்லாம் சொல்லுகிறது என்று நமக்கு தோன்றலாம். ஆனால் இன்றைய சமூகம் ஒழுக்கமற்ற செயல்களை சகிக்கிறதாகவும் நேசிக்கிறதாகவும் ஆரம்பித்திருக்கிறதா என்பதுதான் நார்மலைசிங் சின். அதனால பார்த்தது ஒரு பார்வை, இந்த நாளில் இது ரொம்ப சாதாரணம், எவ்ரிபடி இஸ் டூயிங் இட் அப்படின்றதால ஒரு நிலைக்கு நம்ம வந்திருக்கிறோமா? சகிக்கிறது போய் இப்போ அதை நேசிக்க ஆரம்பித்திருக்கிறோமா? கடந்த காலங்களில் பாவங்களாகவும் அருவருப்பாகவும் கருதப்பட்ட செயல்களில் பல இக்கால நவீன சமூகத்தில் சாதாரணமாக எண்ணப்படுகிறதா அப்படின்றத தான் பார்த்திங்கன்னா இந்த தலைப்புக்கு காரணம். உங்களுடைய சிந்தனைக்காக சில காரியங்களை நான் கொஞ்சம் லிஸ்ட் பண்ணுறேன். நீங்களே கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்கள். ஏன்னா நமக்கு எப்படி நம்ம பார்ப்போம்னா, இதெல்லாம் எப்போ தொன்று தொட்டு இருக்கிறதான காரியம் தானே, தொடர்ந்து மனுஷர்கள் செய்கிறதான தவறுகள் பாவங்கள் தானே, இன்றைக்கு என்ன புதுசாக அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஸ்பெசிஃபிக்காக சொல்லப்பட்டிருக்கு, கடைசி காலங்களில் இப்படிப்பட்டவர்களை நீங்கள் பார்ப்பீர்கள் சொன்னால் அதிகமாக பார்ப்பீர்கள் என்று சொல்லி அர்த்தம். சிலது, முதலாவது பாலியல் ஒழுக்கக்கேடு, செக்ஷுவல் இம்மொராலிட்டி. நான் சொல்ல நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். பழைய காலத்தில் எப்படி இருந்தது, இந்த காலத்தில் நம்ம வாழ்கிற இந்த சமுதாயத்தில் எப்படி காணப்படுது? திருமணத்திற்கு முன் பாலியல் உறவு, திருமணம் செய்யாமல் சேர்ந்து வாழ்தல் என்கிறதான காரியம், ஆண் பெண் பாலியல் உறவு, பெண் பெண் பாலியல் உறவு ஆகியவை இக்காலத்தில், ஒரு காலத்தில் அருவருப்பாக அவைகள் எண்ணப்பட்டு சமூகத்தினாலே அது கண்டிக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு பார்த்திங்கன்னா பல தேசங்களில் பல கலாச்சாரங்களில் இவைகள் பார்த்திங்கன்னா இது மனிதனுடைய தெரிந்து கொள்ளுதல், அவனுடைய சுதந்திரம் என்று சொல்லி பேசப்படுகிற நிலை மாறி இருக்கிறது. மாத்திரமல்ல, அநேக தேசங்களில் பார்த்திங்கன்னா இவர்களுக்கு விரோதமாக பேசக்கூடாது என்று சட்டத்திட்டங்கள் கூட வந்திருக்கு.
போன 2-3 வருஷங்களுக்கு முன்பாக நினைக்கிறேன், இந்தியாவில் கூட அப்படியாக சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு டிக்ளரேஷன் கொடுத்தாங்க. என்ன அப்படின்னு சொன்னால், நோ, இது கம்யூனிட்டிக்கு விரோதமான காரியம் என்று சொல்லி ஆண் அல்லது பெண் பாலியல் உறவுக்கு விரோதமான தீர்ப்பு வந்தது. ஆனால் அநேக தேசங்களிலே இவைகள் லீகலைஸ் பண்ணியிருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. ஆனால் ஒரு காலத்தில் இவைகளெல்லாம் அருவருப்பாக கருதப்பட்டது. வேதம் அதை அருவருப்பாக பேசுகிறது. அப்படி காணப்பட்ட தேசங்களை ஆண்டவர் அழித்தார் என்பதற்கு சோதோம் குமாரா என்பது சாட்சியாய் காணப்படுது. அப்போ நான் சொல்லி கொண்டு வரும்போது நீங்கள் யோசிக்கணும், ஒரே மாதிரி தானே உலகம் காணப்படுது அப்படின்னு சிந்திப்பதை பார்க்கிலும் கடந்த காலத்தில் எப்படி இருந்தது, இந்த காலத்தில் எப்படி இருக்கிறது, ஏன் இப்படியாக பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகிறார், கடைசி காலங்களிலே இப்படிப்பட்டதான காரியங்களை நீங்கள் காண்பீர்கள், இப்படிப்பட்டதான கூட்டத்தை அதிகமாக பார்ப்பீங்க, நீங்கள் அந்த கூட்டத்திலே ஒருவராக நீங்கள் காணப்படக்கூடாது, அந்த சமூகத்திலே ஒருவராக நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அந்த சமூகத்திலே ஒத்து வாழ்கிறதான அந்த காரியம் உங்களுக்கு இருக்கக்கூடாது, நீங்கள் தனியாக உங்களை பிரித்து கொண்டு வாழ வேண்டும் என்று சொல்லுகிற காரியம். இரண்டாவதாக டிவோர்ஸ், வேசித்தன முகாந்திரத்தினால் ஒழிய பார்த்தீங்கன்னா தள்ளிவிடுதல் கூடாது என்று வேதம் தெளிவாய் சொல்லியிருக்க, பல காரணங்களுக்காக அல்லது பற்பல காரணங்களுக்காக விவாகரத்துகள் இந்த நாட்களிலே காணப்படுது. அந்த நாட்களிலே பார்த்தீங்கன்னா அதிகமாக அவைகள் காணப்படாது. இன்றைக்கு பார்த்திங்கன்னா மனைவியோ கணவனோ பிடிக்கலனா கூட இன்னொரு விவாகம் பண்ணுவதற்காக விவாகரத்துகள் பார்த்திங்கன்னா ரொம்ப சர்வசாதாரணமாக இந்த சொசைட்டியில் காணப்படுகிறதை பார்ப்பீர்கள். உங்களுக்கு எதற்கு இதை சொல்லி கொண்டு வருகிறேன், சின் நார்மலைஸ் ஆகிடுச்சா, அப்படியே இயல்பாக மாறிவிட்டதா, ஜனங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறதாக மாறிவிட்டதா, தேவன் அருவருக்கிற காரியங்கள் என்பதற்காக. மத்தேயு 5:32 இப்படி வாசிக்கிறோம், நான் உங்களுக்கு சொல்கிறேன், வேசித்தன முகாந்தரத்தினால் ஒழிய தன் மனைவியை தள்ளிவிடுகிறவன் அவளை விபச்சாரம் செய்ய பண்ணுகிறவனாய் இருக்கிறான், அப்படி தள்ளிவிடப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் விபச்சாரம் செய்கிறவனாய் இருக்கிறான், வைஸ் வர்சாவும் அதே தான். மூன்றாவதாக ஒரு காரியம், இது இன்றைக்கு அதிகமாக இருக்கிறதா அப்படின்றத நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். மூன்றாவதாக பொய் மற்றும் நய வஞ்சகம், லையிங் அண்ட் டிசப்ஷன். அன்றாட உரையாடல்களிலே பொய்கள் சர்வசாதாரணமாக புழங்குகிற காலமாக இருக்கிறது. ஒரு காலத்தில் நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். ஒரு காலம்னா என்ன, உங்களுக்கு தெரிஞ்சது தானே, ஒரு 40 வருஷங்களுக்கு முன்பாக நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கனாலும் வாயில் பேசுகிறதான அந்த வார்த்தைக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்பார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கு அன்றாட உரையாடல்களில் பொய்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப சாதாரணமான காரியமாக இருக்கிறதா அப்படின்ட்டு கொஞ்சம் சிந்தித்து நம்ம பார்க்க வேண்டும். ஒரு நேர்மையற்ற தன்மை நம்முடைய உரையாடல்களிலே பேச்சிலே அவைகள் காணப்படுமானால், சில நேரத்தில் நம்ம சொல்லுகிறது உண்டு, இந்த சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா பொய் சொல்கிறது ஒன்றும் தவறு கிடையாது, இது நார்மலான காரியம் என்று நம்ம நியாயப்படுத்துகிற காலமாக இந்த காலம் காணப்படுதா. பொய்னா எந்த காலத்துலேயும் பொய் தான், அது எந்த காலத்துலையும் பொய் சொன்னால் ஆமாம் பொய், அவ்வளோதானே. ஆனால் அந்த பொய்யை நியாயப்படுத்துகிறதான ஒரு காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் சொன்னால் கொடிய காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லி அர்த்தம். அப்போ நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். ஏன்னா நமக்கும் இந்த சின் அப்படின்றது பாவம் ரொம்ப நார்மல் அப்படின்ற மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், எடுத்து விட்டோம் என்று சொன்னால் நம்ம தேவ பிள்ளைகளாகவோ சபைக்கு வருகிறவர்களாகவோ தேவநாமத்திலே கூடுகிறவர்களாகவோ இருக்கிறதுல ஒரு அர்த்தமும் கிடையாது. நான்காவதாக பொருளாசை, பண ஆசை, அல்லது அதுக்கு பேர் பேராசைன்னு கூட சொல்லலாம். ஏன்னா பொருளாசை, ஒரு பொருளை வாங்க வேண்டும் என்பது, ஒரு பொருள் வேண்டும் என்று விரும்புவது, அல்லது பணம் பார்த்திங்கன்னா இந்த காரியத்துக்கெல்லாம் பணம் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு வேண்டும் என்பது தவறல்ல. அதுக்கு சரியான வார்த்தை அப்படின்னா பேராசை அப்படின்ட்டு என்ன பண்ணலாம் சொல்லலாம், மெட்டீரியலிசம். அப்போ ஆன்மீக தேடல் அல்லது கர்த்தரை குறித்ததான காரியங்களில் செய்ய வேண்டியதான கடமைகளுக்கு பதிலாக இன்றைக்கு நமக்கு பார்த்திங்கன்னா பொருளாதார தேடல் அல்லது தனிப்பட்ட வசதிக்கு ஏற்றதான முன்னுரிமை கொடுப்பதான காரியம் பார்த்திங்கன்னா அதிகமாக காணப்படுதா. முந்தைய நாளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் தெரியும், உங்கள் அப்பா அம்மா நாட்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போகிறத பார்க்கலாம் வேறு அவங்களுக்கு எதுவுமே முக்கியமாக இருக்காது, அப்படி தானே. இன்றைக்கி அப்படி கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். இன்றைக்கி இந்தியாவில் எடுத்துக்கோங்களேன், சண்டே சர்ச்சுக்கு போகிறது அப்படின்னா அவ்வளோ முக்கியமாக நமக்கு தோணுகிறதா இந்த ஜென்ரேஷனில் அப்படின்றத சிந்தித்து பார்க்கணும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் நம்ம மாறி இருக்கோம். என்ன மாறி இருக்கோம் அப்படின்னா, இதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது, எனக்கு முன்னுரிமை எதுவோ அதுதான் நான் செய்வேன் அப்படின்றதுக்கு முன்னுரிமை கொடுக்குறவர்களாக மாறி இருக்கிறோம். அப்போ ஆன்மீக தேடல் அல்லது ஆன்மீக கடமை, ஸ்பிரிச்சுவல் டியூட்டின்னு நம்ம காணப்படுதில்ல,
அதை கடந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய இஷ்டம் நான் சூஸ் பண்ணுவேன் அப்படின்ற நிலைக்கு நம்ம மாறி இருக்கிறோம் என்று சொன்னால், நம்ம நிச்சயமாக எப்படியாக மாறி இருக்கிறோம்னு சொன்னால் மெட்டீரியல் வேர்ல்டை நோக்கி கடந்து போகிறோம். அப்போ நாம் சூஸ் பண்ணுகிற காரியம்தான். கர்த்தர் எனக்காக என்ன காரியத்தை சூஸ் பண்ணி இதை செய்தால் நீ நல்லா இருப்பேன்னு சொல்கிறாரோ அது எனக்கு பெரிய விஷயமாக தோன்றவில்லை என்கிற நிலைக்கு நாம் வந்திருப்போம் என்று சொன்னால் we are normalizing sin. இந்த உலகம் எப்படி சின்ன பாவத்தை அப்படியே நார்மல் அப்படின்னு பார்க்குதோ அதை போல தேவஜனங்களும் பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள் என்று சொல்லி அர்த்தம். 1 தீமோத்தேயு 6:10 பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது அப்படி சொல்றார். பணத்தை தேடுவது, பணம் அவசியம் என்பது எல்லாருக்கும் தெரியும், இது எழுதுகிற பவுலுக்கும் தெரியும். ஆனால் என்ன தெரியுமா, அந்த பண ஆசை ஏன் எல்லா தீமைக்கு வேறா இருக்குன்னு சொல்றாருன்னா, சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளால் தங்களை உருவ குத்தி கொண்டு இருக்கிறார்கள். விசுவாசத்தை விட்டு வழுவக்கூடிய அளவுக்கு பணத்தை தேடுகிற காரியம் கிறிஸ்தவ மனுஷனுடைய வாழ்க்கையில அது முக்கியமாக தோன்றுகிறது என்று சொன்னால் அவன் விசுவாசத்தை விட்டு விழுகிறான், அல்லது அந்த பண ஆசை அவனை விசுவாசத்தை விட்டு வழுவ செய்கிறது, அதாவது நரகத்தை நோக்கி கொண்டு செல்கிறது என்று சொல்லி அவர் எழுதுகிறார். பணம் வேணும், நீ வேலைக்கு போகணும், எல்லாம் முக்கியம்தான். ஆனால் அந்த ஃப்ரைடேக்கு போனால் 2 மடங்கு கிடைக்குது அப்படின்ட்டு தேடி ஓடுறான் அப்படின்னு பாருங்கன்னா, அப்போ போன ஜென்ரேஷனில் உங்கள் அப்பா அம்மா ஏன் ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போகாமல் ஞாயிற்றுக்கிழமை எல்லாவற்றையும் தள்ளிவிட்டு சபைக்கு போக வேண்டும், சபை கூடுதல் அவசியம் என்று நினைத்தார்கள். அப்போ அவர்கள் பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவர்களை குறித்து? அவர்கள் ரொம்ப பேக்காக இருந்தாங்களோ, நெய்வாக இருந்தாங்களோ, நம்ம தான் ரொம்ப புத்திசாலியோ? கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். we are normalizing sin. அதாவது கர்த்தருக்கு அருவருப்பாக தோன்றின காரியங்கள் இன்றைக்கு சாதாரணமாக நாம் நினைக்கக்கூடிய காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னால் நிச்சயமாக கொடிய காலத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லி அர்த்தம். அடுத்ததாக கெட்ட வார்த்தை பிரயோகம், பேட் வேர்ட்ஸ். அன்றாட உரையாடலில் கெட்ட வார்த்தை சர்வசாதாரணமாக பயன்படுத்துகிறவர்களாக மாறி இருக்கிறோமா? உலக மனுஷனை விடுங்க, சபைக்கு வருகிறவர்களே கெட்ட வார்த்தை சும்மா சர்வசாதாரணமாக ரொம்ப அப்படியே ஃப்ளோ கான்வர்சேஷனில் வருகிறதாக காணப்படும் என்று சொன்னால் அது கர்த்தருடைய வார்த்தையை நாம் தவறாக பயன்படுத்துகிறோம், தூஷிக்கிறோம் என்கிறதாக உங்களுக்கு புரிய வேண்டும். ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா ஜீஷ் அப்படின்வாங்க. பார்த்தீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜீசஸ் தான் ஜீஷ் அப்படின்னு சொல்லுகிறதான காரியம். காஷ் அப்படின்வாங்க. அந்த பக்கம் போயிட்டு எஃப் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் தமிழில், அதே மாதிரி தான் எந்த லாங்குவேஜை எடுத்துக்கிட்டிங்கனாலும் பார்த்திங்கன்னா கர்த்தருடைய நாமத்தை பயன்படுத்துகிற அந்த வாயிலிருந்து அதுக்கப்புறம் எப்படிப்பட்டதான வார்த்தைகள் வரும்? மற்றவர்களை தூஷிக்கிறதான வார்த்தைகள், கர்த்தருடைய நாமத்தை தூஷிக்கிறதான வார்த்தைகள் வருகிறது என்று சொன்னால் இது எவ்வளோ ஈஸியாக ஆயிடுச்சு. நம்முடைய கம்யூனிட்டி அந்த மாதிரி ஆயிடுச்சா, இல்லை லாங்குவேஜ் மாறிடுச்சா, அல்லது நாம மாறி இருக்கிறோமா, அல்லது சமுதாயம் நம்மளை மாற்றுகிறதா அப்படின்றத நமக்கு புரியணும். எபேசியர் 4:29 கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். சில கெட்ட வார்த்தைகளை பேசலாம், சிலது பேசக்கூடாதுன்ற லிஸ்டே கிடையாது. கெட்ட வார்த்தை என்று உனக்கு தெரிந்தால் அது உன்னுடைய வாயிலிருந்து வரவே கூடாது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. யாக்கோபு சொல்றாரு, துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. இவைகள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தவறு. என் சகோதரரை இப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருக்கலாகாது. ஒரே ஊற்றுக்கண்ணிலிருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமா? அப்படி சுரக்குமானால் உன்னுடைய வாயிலிருந்து என்ன பண்ணலாம்? கெட்ட வார்த்தையும் நல்ல வார்த்தையும் வரலாம். இல்லை நம்ம தண்ணி குடிக்கிறோம்ல வீட்டில், ஒரு எங்கேயோ பிடிச்சி வச்சு குடிக்கிறோம், பாட்டில் தான் வாங்கி குடிக்கிறீங்க. அதில் பார்த்திங்கன்னா பாதி இனிப்பாகவும் பாதி கசப்பாகவும் இருக்குமா? வாய்ப்பே இல்லைல்ல. அப்போ உன்னுடைய வாயிலேருந்து மாத்திரம் எப்படி வரலாம் அப்படின்ட்டு அவர் பார்த்திங்கன்னா புரிகிற மாதிரி பாஷையில் கேட்குறாரு. அடுத்ததாக ஆணவம், கர்வம், அகந்தை, பெருமை, இப்படிப்பட்டதான காரியங்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு காலத்தில் பாவமாக, வேதம் இதெல்லாம் பாவம் தான் சொல்லுது, பாவமாக கருதப்பட்டது. இந்த சமுதாயத்திலே பாவமாக இவைகள் எல்லாம் கருதப்பட்டது. ஆனால் இக்காலத்தில் கலாச்சாரத்தில் இவைகள் பார்த்திங்கன்னா எப்படியா சொல்லப்படுது தெரியுமா? தன்னம்பிக்கை அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா மாற்றப்பட்டு இருக்கிறதை பார்ப்பீங்க. தன்னம்பிக்கை தவறு கிடையாது. தன்னம்பிக்கை, வேதம் சொல்கிற தன்னம்பிக்கை அவசியம். ஒரு காரியத்தை தெளிவாக நமக்கு உணரும் பொழுது அதை குறித்து பேசும்போது தன்னம்பிக்கை காணப்படும். அப்படி தானே? ஒரு சப்ஜெக்ட் கிளியராக இருந்தது அப்படின்னு சொன்னால் அதை பேசும்போது நமக்கு தன்னம்பிக்கை இருக்கும். ஆனால் இந்த காலத்தில் ஆணவம், அகங்காரம், பெருமை இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எதவாக பார்க்கப்படுகிறது?
தன்னம்பிக்கை அப்படின்றதான பெயர்லே பார்க்கப்படும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். நீங்கள் ஸ்போர்ட்ஸ்மேன்லாம் நீங்கள் பார்க்கலாம், அவங்க பார்க்குறதான பார்வையும் இதுவும் அது எப்படியாக வெளியில் போர்ட்ரேட் பண்ணப்படுனா அவன் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி பார்க்கப்படுகிறது அல்லவா. ஒன்றும் தெரியாது, ஆனால் அப்படியே நெஞ்சு நிமித்திட்டு போகிறதும் அந்த ஸ்டைலும் அந்த வாக்கும் பாடி லாங்குவேஜும் பார்த்தீங்கன்னா அது என்னவாக பார்க்கப்படுகிறது, சொல்லப்படுகிறது சொன்னால் தன்னம்பிக்கை. இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கோச்சிங்கும் கொடுக்கப்படும். ஆனால் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுறது, இந்த அகங்காரம், ஆணவம், பெருமை அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தன்னம்பிக்கை அப்படின்னு நினைக்கக்கூடாது. மனத்தாழ்மை உள்ளவர்களாக நம்முடைய அந்த பேச்சு மாத்திரம் கிடையாது, நம்முடைய உடல் மொழி கூட வந்து பார்த்திங்கன்னா கர்த்தருக்கு பிரியமானதாக காணப்படணும். அதில் அகங்காரம்லாம் வெளிப்படக்கூடாது. அடுத்ததாக புறங்கூறுதல் பாயிண்ட்ஸ், சில பாயிண்ட்ஸ். புறங்கூறுதல், வதந்திகள் மற்றும் அவதூறு பண்ணுதல், காசிப் அண்ட் ஸ்லாண்டர் என்கிறதான காரியத்தை குறித்து நீங்கள் பார்க்கும்போது இந்த காலத்தில் எப்படி இருக்குது, பிறரை பற்றி அவதூறு பேசுதல் இப்படி கூட பார்க்கலாம். கிசு கிசு கேள்விப்பட்டிருக்கீங்களா? முன்னாடிலாம் பழைய காலம் என்று சொல்வதை காட்டிலும் இந்த நியூஸ் பேப்பர் அதிகமாக பயன்படுத்தப்படுகிற மேகசின்ஸ், அதிகமாக பிரிண்டட் மேகசின்ஸ் பயன்படுத்துகிற காலத்தில் எல்லாத்துக்கும் ஒரு கொஞ்சம் வந்து இடத்த ஒதுக்கி கிசு கிசு அப்படின்னு ஒரு தலைப்பு வச்சுருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவதூறு, மற்றவர்களை குறித்து அறியாத காரியங்களை அல்லது கேள்விப்படுகிற காரியங்களை உண்மை என்று சொல்லி கூட வந்து ஆராய்ந்து பார்க்காத காரியங்களை வந்து போடும்போது மற்றவர்களுக்கு அதை படிக்கும்போது இன்ட்ரெஸ்ட். அதை குறித்து தான் வேதம் சொல்லுகிறது. புறம் கூறுதல், அவதூறு பண்ணுகிறது, வதந்திகளை நம்ம அறியாதபடிக்கு வந்து கேள்விப்படுகிற காரியங்களை அப்படியே மற்றவங்களை அப்படியே பாஸ் பண்ணி விடுறதான காரியங்கள் வந்து பார்த்திங்கன்னா காசிப் அண்ட் ஸ்லாண்டர். இதை குறித்து வேதம் சொல்கிறது. இது தவறு. இந்த காலத்தில் இது அதிகமாக இருக்கிறதா அப்படின்னா நீங்களே கொஞ்சம் உட்காந்து அப்படி சிந்திச்சு பாருங்கள். எனக்கு தெரிந்த கடந்த காலத்துக்கும் இப்போ நான் பார்க்கறதுக்கும் எது வந்து பார்த்திங்கன்னா அதிகமாய் காணப்படுது. இது அதிகமாக இருக்கிறதுன்னு சொன்னால் கொடிய காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ரோமர் 1:30 வாசிக்கிறோம். புறம் கூறுகிறவர்களாய், அவதூறு பண்ணுகிறவர்களுமாய், தேவ பகைஞருமாய், துராகிருதம் பண்ணுகிறவர்களுமாய், அகந்தை உள்ளவர்களுமாய், வீம்புக்காரருமாய், பொல்லாதவைகளை யோசித்து பிணைக்கிறவர்களுமாய், பெற்றோருக்கு கீழ்ப்படியாதமான்னு ஒரு லிஸ்ட் அவர் சொல்லிட்டே போகிறார். இது வந்து பார்த்திங்கன்னா சபைக்குள்ள தேவ பிள்ளைகள் என்று சொல்லப்படுகிறவர்கள் மத்தியிலே இவைகள் ஒருபோதும் காணப்படவே கூடாது என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. அடுத்ததாக பெற்றோர் மற்றும் பெரியாரை மதியாத நிலை வந்து இன்றைக்கு அதிகமாகி இருக்கிறதா அப்படின்றத கொஞ்சம் நீங்கள் பார்க்கணும். டிஸ்ரெஸ்பெக்டிங் பேரண்ட்ஸ் அண்ட் எல்டர்ஸ். இக்கால பிள்ளைகள் பெற்றோரை பெரியோரை மதிக்கிறவர்களாக வந்து இருக்கிறாங்களா அப்படின்ட்டு. அந்த காலத்திலலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பெரியவர்களை வந்து கிண்டலான வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்துகிறத நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. பெருசு அப்படின்னு சொல்கிறது. இன்றைக்கி வந்து பூமர் அங்கிள், பூமர் ஆண்டி இப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா. இப்படி நிறையா வந்து பார்த்திங்கன்னா டேர்ம்ஸ் வந்து காணப்படுது. என்னென்னா பரியாச சொற்கள். அப்போ இது வந்து பழைய காலத்தில் இருந்தானே இருந்துச்சு, ஆனால் இந்த அளவுக்கு கிடையாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவைகள் எல்லாம் அதிகமாக இருக்கிறது அல்லவா. அப்போ தேவ பிள்ளைகளாக இந்த பைபிளை நான் ஃபாலோ பண்ண விரும்புகிறேன், இது எனக்கு கைட் அப்படின்னு சொல்லி நினைக்கிற பிள்ளைகள் யாராக இருந்தாலும் இப்போ இந்த காலத்தினுடைய அந்த சூழலுக்கேற்ப தங்களை மாற்றிக்கொள்ளக்கூடாது. இந்த காலத்தில் வாழ்ந்தாலும் கூட ஒரு மாடர்ன் பாயாக கேர்ளாக காணப்பட்டாலும் கூட நான் தேவனுக்கு பயந்தவன், இது எனக்கு கைடு என்று சொல்லி உங்களை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வித்தியாசமாக நீங்கள் வந்து போர்ட்ரே பண்ண வேண்டும். பார்க்கிறவர்கள் இவன் வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்கிறாங்கன்னு முதல்ல சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதான் ஒரு பர்ஃபெக்டான லைஃப்பை வாழுறாங்க, உண்மையாக தெய்வத்துக்கு பயந்து வாழறாங்க, இவங்க தெய்வம் யார் என்று சொல்லி அவர்கள் உங்களை பார்க்கும் பொழுது உங்களுடைய தெய்வம் யார் என்று கேட்கிற அளவுக்கு நம்முடைய லைஃப் வந்து பார்த்திங்கன்னா காணப்பட வேண்டும். எப்போ இந்த கொடிய காலத்தில் வாழ்ந்தாலும் கூட. எபேசியர் 6:3 எப்படி வாசிக்கிறோம்? முதல் பகுதி மட்டும் வாசிக்கிறேன். உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம், இப்படி தான் வேதம் கற்றுக் கொடுக்கிறது. உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. லேவியார புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து, நரைத்தவன் என்ன? வயதானவன் என்று சொல்லுவோம், வயதான தாத்தா பாட்டி. முதிர் வயது உள்ளவன் முகத்தை கனம் பண்ணி. முதிர் வயது உள்ளவர்களை பார்த்தா எப்படி தான் இருக்கும்? கிண்டலாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா அவங்க என்ன எதிர்த்து நிற்க போகிறாங்க? முதிர் வயது உள்ளவன் முகத்தை கனம் பண்ணி உன் தேவனுக்கு பயப்படுவாயாக, நான் கர்த்தர். நான் ஏன் இதை சொல்லுகிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாருன்னா, நான் உன் தேவனாகிய கர்த்தர் ஆனபடினாலே நீர் முதிர் வயது உள்ளவர்கள் என்ன பண்ணு? கனம் பண்ண. நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து. இந்த காலத்தினுடைய பிள்ளைகள் பார்த்திங்கன்னா பெரியவர்களை பார்த்தால் எழுந்து நிற்கிற பழக்கம் இருக்கிறதா? அது வந்து பிள்ளைகளை நம்ம ப்ளேம் பண்ண முடியாது. ஆக்சுவலாக என்ன அப்படின்னா அப்படிப்பட்ட ஒரு சொசைட்டியில் வாழ்கிறோம். 10 பிள்ளைங்க இருக்குது, 10 பிள்ளை எழுந்திருக்கலனாலும் கர்த்தரை அறிந்த பிள்ளை, தேவன் வந்து பார்த்திங்கன்னா இப்படியாக வேதத்திலே சொல்லுகிறார் என்பதை அறிந்த பிள்ளை என்ன பண்ணணும்? 9 பிள்ளை உட்கார்ந்துருந்தாலும் அந்த பிள்ளை என்ன பண்ணணும்?
வயதானவர்களை பார்த்தால் எழுந்து நிற்க வேண்டும். அதுதான் வேதம் நம்ம கற்றுக் கொடுக்குற காரியம். ஆனால் நம்ம இன்றைக்கி நினைக்கிறோம், இந்த மாடர்ன் சொசைட்டி இது பார்த்திங்கன்னா எதற்காக இப்படி எழுந்து நின்றால் அது அசிங்கம், கேவலம், எதுக்காக நம்ம எழுந்து நிற்கணும் அப்படி நினைக்கிறாங்கல்ல. அப்படி அல்ல, அது கனப்படுத்துகிறதான காரியம், பெரியவர்களை மதிக்கிறதான காரியம். அப்படி நீங்களே சிந்திச்சு பாருங்க, ஏன் போன ஜெனரேஷன் அப்படி காணப்படுது, இந்த ஜெனரேஷன் எப்படி மாறுச்சு? யார் இதுக்கு கற்றுக் கொடுத்தா? யாரும் கற்றுக் கொடுக்கல. இந்த சமூகம் கற்றுக் கொடுக்கிறது. அவர்கள் பார்க்கிறதான மற்றவர்களிடத்திலிருந்து அவர்கள் கற்றுக்கொள்கிறதான காரியம். ஆனால் தேவ பிள்ளைகள் அப்படி என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. அது பாவத்தை இயல்பாக்குவதில் முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பேசிக்காக தெய்வ பயமற்ற நிலை அல்லது தெய்வ பயம் குறைந்து இருக்கிறதான. எப்படி ஒன்றா எடுக்கலாம், தெய்வ பயம் இல்லைனாலும் அப்படி இல்லை, தெய்வ பயம் போன ஜென்ரேஷனோட இந்த ஜென்ரேஷனில் குறைந்து இருக்கிறது அப்படின்னாலும் பார்த்திங்கன்னா அதுதான். ஏன் அப்படின்னா, மனிதர்களுடைய செயல்கள் தேவனுடைய வார்த்தைகளினாலே அளக்கப்பட்டதான காலம் மாறி இன்றைக்கு பார்த்திங்கன்னா எப்படி அவைகள் அளக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னால் சொசைட்டி டிசைட் பண்ணுது, அல்லது நம்மளுடைய அந்த விருப்பங்கள் டிசைட் பண்ணுது. நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? இப்போ வெளியில் போகிறான் மனுஷன், ஒரு காரியத்தை செய்கிறான். ஒரு காரியத்தை செய்யும்போது அவனுடைய அந்த செயல் எப்படியாக பார்த்திங்கன்னா அளக்கப்படும் அப்படின்னு சொன்னால், இது தெய்வத்துக்கு பிடிக்கும், தெய்வத்துக்கு பிடிக்காது, தெய்வத்துக்கு பிரியமில்லாத காரியத்தை இது செய்கிறான் அப்படி என்று சொல்லி பார்த்திங்கன்னா பார்க்கப்படும் ஒவ்வொரு செயல்களும். இன்றைக்கு அப்படிலாம் கிடையாது. அவன் விருப்பப்பட்டான், அவன் செய்கிறான். இந்த கலாச்சாரம். இப்போ ஆபிரகாம் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துக்கு போகிறான். அவன் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறான், தன்னுடைய மனதிலே யோசிக்கிறான், இங்கே தெய்வ பயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பயந்து அவர்கள் என்ன பண்ணுவாங்க, என்னுடைய குடும்பத்தை அபகரிச்சிருவாங்க என்று சொல்லி அங்கே ஒரு பொய்யை ஆபிரகாம் சொல்லுகிறான். அது என்ன அப்படின்னா, அந்த கல்ச்சர் இப்படி இருக்கும் அப்படின்னு என்ன பண்ணுறான் ஆபிரகாம், அதை யோசிக்கிறான். ஆனால் அவன் யோசித்த அளவுக்கு அங்கே மோசம் கிடையாது ஆக்சுவலாக. அப்போ நான் என்ன சொல்ல வருகிறேன்னு சொன்னால், இந்த மனிதர்களுடைய எந்த மனிதர்களுடைய செயலும் ஒரு காலத்தில் தெய்வத்தினுடைய அந்த வார்த்தை அல்லது இது என் தெய்வத்துக்கு பிரியமில்லை, அவன் எந்த தெய்வத்தை தொழுது கொண்டாலும் இது என் தெய்வத்துக்கு பிரியமில்லை என்று சொல்லி அவன் என்ன பண்ணுவான், அந்த தெய்வத்தினுடைய அந்த வார்த்தைகளோடு கூட அதை ஒப்பிட்டு பார்க்குற மனுஷனாய் காணப்படும். அப்போ நம்ம எப்படி ஒப்பிட்டு பார்க்கணும், நம்முடைய செயல்கள் தேவனுடைய வார்த்தையோடு கூட ஒப்பிட்டு அளவிடப்படுகிறதா, அல்லது இந்த கல்ச்சரோடு கூட என் பக்கத்து வீட்டில் இருக்கிறவன், இந்த ஊரில் இருக்கிறவன், இந்த தேசத்தான் இப்படி தான் பண்ணுறான், ஆனபடினாலே இது தப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறவர்களாக நம்ம மாறி இருக்கிறோமா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். ஒன்று, கலாச்சார தாக்கம். ஊடகங்கள் பாவத்தை சாதாரணமாகவும் கவர்ச்சியாகவும் காட்டுகின்றதான ஒரு சூழ்நிலையில் தான் நம்ம காணப்படுறோம். அப்போ கலாச்சார தாக்கம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய அந்த கேரக்டர் அது மாற்றிடக்கூடாது என்பது தெரிய வேண்டும். இரண்டாவதாக, உணர்திறன் குறைதல். உணர்திறன் குறைதல்னா என்ன அர்த்தம்? இந்த சென்சிட்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்களே, ஒரு நமக்குள்ளே பார்த்திங்கன்னா இது தவறு அப்படின்ட்டு பார்த்தோன்னே பார்த்திங்கன்னா கொஞ்சம் யோசித்தோன்னே அறிந்து கொள்ளுகிறதான அந்த தன்மை குறைந்தது அப்படின்னு சொன்னால் இது பிரச்சனை தான். பாவம் ஒரு சாதாரண காரியம் என்று எண்ணுகிற சமூகத்திலே வாழ்வதால் அது தவறு என்பதை உணர முடியாமல் போகுது. ரிப்பீட்டடாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதே மாதிரி காரியங்கள் நீங்கள் பார்த்து கொண்டே இருக்கிறீர்கள் அப்படின்னு சொன்னால் என்ன நடக்கும், இது நார்மல் அப்படின்ட்டு வந்துடும் இல்லையா? நீங்கள் நியூஸ் சேனலை ஓப்பன் பண்ணாலும், டிவி ஓப்பன் பண்ணாலும், ஈவன் உங்கள் சோஷியல் மீடியா இதை ஓப்பன் பண்ணாலும் ஒரே மாதிரியான காரியங்கள் வெவ்வேறு விதத்தில் காண்பித்து கொண்டே இருக்கும்பொழுது வெளியெல்லாம் பார்க்குறவங்களுக்கு இதெல்லாம் ஜஸ்ட் நார்மல் அப்படின்ட்டு யோசிக்க ஆரம்பிக்கும்ல. அப்போ என்ன ஆகும், உங்களுடைய அந்த சென்சிட்டிவிட்டி குறைந்துடும் இல்லையா? அந்த சென்சிட்டிவிட்டி குறைகிறதான காரியம் உணர்கிறதான ஒரு திறன் நமக்குள்ள ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. முன்னாடி நான் பேசியிருக்கேன்ல மனசாட்சியை குறித்து. அப்போ அந்த உணர்திறன் நமக்கு அப்படியே குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும், நார்மல், இதெல்லாம் நார்மல் அப்படின்ட்டு யோசிக்க ஆரம்பிச்சிடும். மூன்றாவதாக, நியாயப்படுத்துதல், ரேஷ்னலைசேஷன். என்ன அப்படின்னா, தவறை செய்கிறோம், தவறுன்னு தெரியும், ஆனால் என்ன நம்ம மனதை தேற்றிக்கொள்ளும், எல்லாரும் இதை என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் செய்கிறார்கள், அனைவரும் செய்கிறார்கள் போன்றதான சாக்கு போக்குகள் நாம் செய்கிற பாவத்தை நியாயப்படுத்துகிறதான அந்த தன்மை இந்த நாட்களில் அதிகமாக மாறி இருக்கிறதா என்பதை நீங்கள் தான் சிந்தித்து பார்க்க வேண்டும். அடுத்ததாக, கசப்பை தவிர்க்கிறேன் என்று. கசப்பை தவிர்க்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ நீங்கள் பண்ணுறதான தவறை நான் சுட்டி காண்பித்து நான் பேசினேன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எனக்கு என்ன உண்டாகும்,
எனக்கு குறித்தான ஒரு கசப்பு வந்து உங்களுக்கு உண்டாகும் இல்லையா? அப்போ அதே மாதிரி தான் நம்முடைய ஃப்ரெண்ட்ஸு, அதே மாதிரி தான் நம்முடைய பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், அதே மாதிரி தான் அப்பா பிள்ளைகள் கூட. அப்பா வந்து பிள்ளைகளுடைய தவறை சுட்டி காமிச்சா ஒரு கண்டுக்காமல் அப்பா இருக்கிற வரைக்கும் ஓகே. ஆனால் அப்பாவோ அம்மாவோ பிள்ளைகள் வளரும்போது அவருடைய தவறை சுட்டி காண்பித்து கண்டிக்கும் போது அது கசப்பு, ஒரு ஃப்ரிக்ஷன் உண்டாகுது பாருங்க. இது வந்து இந்த நாட்களில் ரொம்ப நார்மல் ஆயிடுச்சா? கசப்பை தவிர்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியத்தை தவிர்க்கிறதான நிலைக்கு நம்ம வந்துட்டோமா அப்படின்ட்டு கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும். ஏன்னு சொன்னால் நம்ம பாவத்தை எதிர்த்து நிற்க வேண்டுமா இல்லையா? அப்போ பாவத்தை எதிர்த்து நிற்க வேண்டியதான, பேச வேண்டியதான அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தேவ பிள்ளைகள் அல்லது தேவனுடைய சபைகள். அப்போ அவைகள் பாவத்தை பற்றி பேசுவதை தவிர்த்து விசுவாசிகள் ஏற்றுக்கொள்ள விரும்புகிறதான செய்திகளை, போதனைகளையே கொடுத்தா எப்படி இருக்கும்? உங்களுக்கு எப்படிப்பட்டதான போதனைகள் உங்களுக்குலாம் இஷ்டம்? இப்போ நீங்கள் வந்து சர்ச்சுக்கு வரீங்கள்ல, நீங்கள் ஒரு மெசேஜ் கேட்க போகிறீங்க. எப்படிப்பட்டதான மெசேஜ் வந்து உங்களுக்கு பிரியமாய் காணப்படும்? சொல்லுங்கள் பார்க்கலாம். உண்மையாக வந்து மனதை தொட்டு உள்ளத்துலன்னு சொல்லுங்கள். எப்படிப்பட்ட செய்தி உங்களுக்கு பிடிக்கும்? 6 நாள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கஷ்டப்பட்டு வேலை பண்ணிட்டு வரோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கர்த்தர் நம்மோடு கூட தேற்றுகிற, ஆறுதல் படுத்துகிற ஆசீர்வாதமான செய்திகளை ஆண்டவர் கொடுத்தா. இதுதான் இயற்கை இல்லை? இயற்கையாக நம்மோடு தான் யோசிப்போம். அப்போ இப்படி வந்து பார்த்திங்கன்னா சபைகளும் எல்லாமே மாறிடுச்சா? எல்லாருமே பார்த்திங்கன்னா எல்டர்ஸும் அப்படி மாறிட்டாங்களா? பிள்ளைகள்கிட்ட வந்து கடுமையான வார்த்தைகளை பேசினால் கசப்பு உண்டாகும். பாஸ்டர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கடினமான வார்த்தைகளை, கடிந்து கொள்ளுதலை கூறினா ஜனங்களுக்கு பிடிக்காது. அப்படின்றபடியினாலே சபை ஜனங்களுக்கு ஏற்ற செய்திகளை, பெற்றோர் பிள்ளைகளுக்கு ஏற்ற விதமாக அவர்களை நடத்துகிறதான அந்த ஒரு இதுக்கு நம்ம வந்துட்டோமா அப்படின்ட்டு கொஞ்சம் சிந்தித்து நீங்கள் பார்க்க வேண்டும். அதான் வந்து பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னா முக்கியமான காரியம். சத்தியத்தை அறிவிக்கணும் அப்படின்னா எப்படி தான் இருக்கும்? கடிந்து கொண்டு தான் அறிவிக்க முடியும். அது வந்து பார்த்திங்கன்னா செவிக்கு இனியதாக இருக்காது, மனதிற்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வாவதாய் காணப்படும். ஆனாலும் கூட சத்தியத்தை அறிவித்தே ஆக வேண்ட. இப்போ சின்ன பிள்ளைய பிடிச்சி எதுக்காக மடியில் வச்சு பிடிச்சி வந்து உள்ளுக்குள்ளார வந்து ட்ராப்ஸ் மருந்தை போடுறாங்க குட்டி பிள்ளைய. அது வந்து அம்மா குடிமா அப்படின்னா கேட்குமா? அது கேட்காதில்ல. பெரிய பிள்ளைனா கன்வின்ஸ் பண்ணலாம். சின்ன பிள்ளைக்கு அதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த காலத்தில் ட்ராப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க. அந்த காலத்தில் அதை வந்து கிண்டின்னு ஒன்று இருக்கும், அதை வச்சு மடியில் பிடிச்சி இறுக்கி ஊற்றுவாங்க. ஏன் ஊற்றுறாங்க? அதுக்கு அது பிடிக்காது, ஆனால் கொடுத்தா தான் நல்லது. அப்படி தான் பைபிளும். பைபிள் வார்த்தைகள் கர்த்தர் நம்முடைய நன்மைக்காக, நம்முடைய ஆரோக்கியத்திற்காக அவர் கொடுக்குறபடினாலே அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வளர்ந்திங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், சுவையாக இருக்கும். இல்லைன்னா அது எப்படி தான் இருக்கும்? சிறு பிள்ளைகளாய் காணப்பட்டால் மிகுந்த கசப்பாய் காணப்படும். அப்போ கசப்பை தவிர்க்கிறேன் என்று சத்தியத்தை தவிர்க்கிற நிலைக்கு, டு அவாய்ட் ஃப்ரிக்ஷன், நாம் வந்து ஜனங்களுக்கு ஏற்ற விதமாய் பேசுகிறவர்களாக மாறியிருக்கிறோம் என்று சொன்னால் நம்ம நன்றாக நடிக்கிறோம் என்று சொல்லியாது. நமக்கு தெரியும் இவர்களுக்கு இதான் நல்லது அப்படின்னு தெரியும். ஆனால் இவர்களுடைய முகம் வாடும் என்று சொல்லி நம்ம வந்து அவர்களுக்கு ஏற்ற விதமான செய்தியை கொடுக்க நம்ம பிரயாசப்படுவோம் என்று சொன்னால் அவர்களை கெடுத்து கொண்டிருக்கிறோம் என்று ஆகிவிடும் அல்லவா? 2 தீமோத்தேயு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே பவுல் இப்படி சுட்டி காண்பிக்கிறார். அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவி தினவுள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்துக் கொள்கிறார். தங்களுக்கு ஏற்றதான செய்தியை கொடுக்கிறவர்களை தான் அவர்கள் விரும்புகிறார்களே ஒழிய தேவன் இந்த செய்தியை எனக்கு அனுப்புகிறார் அப்படின்னு அவர்களுக்கு தெரிந்தாலும் கூட அது கசப்பான செய்தி, எங்களுக்கு தேவையில்லை என்று தள்ளுகிறார்கள். அப்போ அப்படிப்பட்ட ஒரு ஜென்ரேஷனில் நாம் வந்திருக்கிறோமா? கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். அப்படி இருந்ததுன்னா நம்ம கொடிய காலத்திலே அல்லது கடைசி காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி அர்த்தம். கடைசியாக தற்பிரியம். ஆரம்பத்தில் நான் வாசிக்கும் போது நிறைய லிஸ்ட் பண்ணும்போது பவுல் வந்து தற்பிரியம் உள்ளவர்களாகவும் அப்படி சொல்கிறாருன்னா செல்ஃப் லவ், நம்மளை நாமளே நேசிக்காமல் இருக்க முடியாது. ஆனால் ஒரு அளவு கடந்து தேவனை நேசிப்பதை கடந்து, இனஜன பந்துக்களை குடும்பத்தை நேசிப்பதை கடந்து தான் அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளை முன்னிறுத்தி நம்ம காணப்படுவோம்னு சொன்னால் அதுக்கு பேர் தற்பிரியம் அல்லது செல்ஃப் லவ். அப்போ சொந்த மகிழ்ச்சியில் மட்டுமே அதிக கவனம் செலுத்தும் சமூகமாக நம்ம மாறி இருக்கிறோமா அல்லது ஜனமாக மாறி இருக்கிறோமா? யார் எக்கேடு கேட்டால் எனக்கு என்ன, நான் நல்லா இருந்தா போதும் அப்படின்ற வாழ்க்கை வாழ்கிறவர்களாக இருக்கிறோமா? அல்லது ஒரே ஒரு வாழ்க்கை தான், அது என்ன பண்ணும்?
நல்லா முழுமையாக சந்தோஷமாக வாழ்ந்து விடு, அடுத்து ஒரு லைஃப் இருந்தால் எப்படி இருக்குன்னு தெரியாது அப்படி என்று சொல்லுகிறதான ஒரு சமூகத்தில் வாழறோமா? ஏன்னா இது அடிக்கடி கேட்பீங்க இல்லையா, ஒரே லைஃப் தானே, என்ன பண்ணும் அந்த லைஃப்பை நல்லா உன் இஷ்டப்படி வாழு அப்படின்னு சொல்லுகிறதான சமூகத்தில் இருக்கிறோம். வேதமும் சொல்லுகிறது ஒரே ஒரு லைஃப் தான், அந்த லைஃப்பை தேவன் விரும்புகிறபடி நீ வாழ வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறதான காரியத்தை நீ சூஸ் பண்ண வேண்டும். சத்தியத்தை நீ தெரிந்து கொள்ளுவாய் என்று சொன்னால் என்னென்றைக்கும் வாழுகிறதான ஒரு வாழ்க்கை உனக்காக அவர் நியமித்து வைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் உதகம் என்ன சொல்கிறது, அஃப்கோர்ஸ் ஒரே ஒரு லைஃப் தான், அது சந்தோஷமாக வாழு, அது 80 வருஷமோ 90 வருஷமோ உன் இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டு சந்தோஷமாக போ என்று வேதம் சொல்லுகிறது. அது நம்முடைய காதுகளிலே ஏறி இந்த உலகத்துக்கு ஏற்றபடி தற்பிரியராக நாம் வாழ்கிறோமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். 2 பேதுரு புஸ்தகம் 3:3 இப்படி வாசிக்கிறோம். முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவென்றால், கடைசி காலங்களிலே பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சையின் படியே நடந்து, ஆண்டவர் வருவார்னு சொன்னார், எங்கே வந்தார், துவக்கம் முதல் அப்படியே தான் இருக்குது பாரு எல்லாம் அப்படின்னு சொல்லி பரியாசம் பண்ணி விசுவாசத்தோடு கூட காத்திருக்கிற ஜனங்களை வேறு பக்கமாய் திருப்புகிறதான அநேகர் எழும்புவார்கள் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். அதுபடினாலே இந்த நாளுடைய அவேர்னஸ் என்னென்னா, பாவத்தை இயல்பாக்குகிறதான ஒரு சமூகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதில் சந்தேகமே கிடையாது. அப்போ நம்முடைய லைஃப்லேயும் அந்த பாவம் அப்படின்னு நமக்கு தெரியும், ஆனால் இதெல்லாம் நார்மல், இதிலெல்லாம் மாற முடியாது, உலகமே அப்படிதான் அப்படி என்று சொல்லி நினைத்து கொண்டு நம்மை நாமே ஏமாற்றி கொண்டிருக்கிறவர்களாக இருக்கிறோமா என்று போய் சிந்தித்து பார்க்க. அப்படியே கண்களை மூடுவோமா, அன்றைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா. இப்போது நான் பகிர்ந்து கொண்ட வார்த்தைகளுடைய மனதிலே வைத்து நான் வாழ்கிறதான இந்த சமூகத்திலே எல்லாம் கிடைக்கும், அப்படிப்பட்ட சமூகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். ஆனாலும் ஒரு கொடிய சமூகம், கடைசி காலத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இப்படி தான் ஜனங்க இருப்பாங்க. ஆனால் நானும் அவர்களைப் போல வாழக்கூடாது என்பதற்காக தான் என்னை ஆண்டவர் பிரித்தெடுத்து எனக்கு தன்னுடைய வார்த்தைகளை சொல்லி கொடுத்து அதெல்லாம் புரிய வைத்திருக்கிறார். அப்போ இந்த உலகத்திலே நான் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் ஒரு பிரித்தெடுக்கப்பட்டதான மனுஷன், அபிஷேகிக்கப்பட்டவன் என்கிறதான உணர்வோடு கூட நான் காணப்பட தான் பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட் பண்ணி இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. முக்கியமாக என்ன அப்படின்னா, they are having a form of godliness. அவர்கள் ஒரு மார்க்கத்தை அவர்கள் பின்பற்றுகிறார்கள், தங்களுக்கென்று ஒரு மார்க்கத்தை, ஒரு ரிலீஜியனை வச்சுக்கிறாங்க, ஒரு தேவபக்தி அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் அவர்களுக்கும் தேவபக்திக்கும் ஒரு சம்பந்தமே இல்லை. இப்படிப்பட்டவர்களை நீ கண்டாய் என்று சொன்னால் அவர்களை விட்டு நீ விலகு என்று சொல்லி ஒரு ஆலோசனை கொடுக்கிறாங்களா. அன்பாய் நேசிக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே, இந்த அவேர்னஸ் செஷனுக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. பாவத்தை இயல்பாக்குகிறதான ஒரு தன்மை ஆண்டவரே, சத்துரு தேவ ஜனங்களை வஞ்சிக்க எவ்வளவு முயற்சித்தும் கூடாததான காரியம் காணப்படும் போது இதெல்லாம் நார்மல் தான் என்று சொல்லி ஆண்டவரே, கர்த்தருக்கு விரோதமான அருவருப்பான தேவன் விரோதமாக பேசின காரியங்களை இது சாதாரணமான காரியம், எல்லாரும் செய்கிறதான காரியம், அப்படிப்பட்ட உலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்று சொல்லி இளம் பிராயத்திலே காணப்படுகிறவர்களையும் ஆண்டவரே, வயதில் அதிகமாய் காணப்பட்டாலும் கூட வேத வசனத்தை அறியாதவர்களையும் எளிதாக தன் பக்கமாய் இழுக்கிற இது சாதாரணம் என்று சொல்லி அவைகளெல்லாம் செய்ய வைக்கிறதான ஒரு காலமாய் இது இருக்கிறபடினாலே ஆண்டவரே, இந்த விழிப்புணர்வின் பகுதிக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதை கேட்கிற எங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாய் காணப்படுவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். அருமை பிதாவே, ஆமென்.